பிரிங்க பங்கு பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட நிலைமை கடுமையா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஊருக்கு முன்னாடி 2026க்கான தேர்தல் வேலைகளை மும்முரமா ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா முதல் ஆளா திமுக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து சீட் ஷேரிங்க பத்தியோ இல்ல யார் எந்த தொகுதியில நிக்க போறாங்கன்றத பத்தியோ சொல்லவே இல்லை. ஆனா நாம் தமிழரை சேர்ந்த சீமான் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேடை போட்டு 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு சொல்லி அவரோட வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதோட சேர்த்து காரைக்குடியில தாம் போட்டியிட போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன நடந்துட்டு இருக்கு திமுகக்குள்ள அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த 2026க்கான தேர்தல் திருவிழா அப்படிங்கிறது ஜகஜோதியா எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதா சொல்லணும். அந்த அளவுக்கு பரபரப்புக்கான சூழ்நிலை தான் நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், சீட் ஷேரிங் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. இன்னும் ஓரிரு தினங்கள்ல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தேர்தல் என்ன தேதியில நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பும் தேர்தல் கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். இந்த நிகழ்வுல பாத்தீங்க அப்படின்னா ரேஸ்ல முதல்ல ஓட ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா நம்மளோட திமுக தான். ஏன்னா திமுக அப்படிங்கிறது எலெக்ஷன் களத்துல பரபரப்பா இருந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காப்போம் ஸ்டாலின் அப்படின்னு பல அறிவிப்புகளை எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு பயங்கர வேகத்துல போயிட்டு இருந்தாங்க. இப்ப லைட்டா சுணக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி வந்து எழும்புது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் என்டிஏ தன்னுடைய கூட்டணிக்குள்ள ஆட்களை சேர்க்கிற வேலை, அதுல யார் யாருக்கு என்ன மாதிரியான சீட் ஷேரிங் அப்படின்ற விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகா விஜய் 234 தொகுதியிலும் விஜயே நிற்பார் அப்படின்ற ஒரு தோரணையில போயிட்டு இருக்காங்க. இங்க நாம் தமிழர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சீட் ஷேரிங் அப்படின்ற பேசிஸ்ல வந்து ஒரே மேடையில வச்சு ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சுட்டாரு யார் யாரு எந்தெந்த தொகுதியில போட்டி போட போறாங்க அப்படின்ற விஷயத்த. அதோட சேர்த்து சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில இந்த வாட்டி போட்டி போடுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சோ இந்த தடவை வந்து சீமான் கண்டிப்பாக சட்டமன்றம் செல்வார் அப்படின்றது பல பேரோட எதிர்பார்ப்பாக இங்க பார்க்கப்படுது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இருக்கு அப்படின்றதுதான் இங்க பல பேரோட கணிப்பா இருக்கு. இதெல்லாம் இந்த பக்கம் இருக்க, திமுகல ஏன் இன்னும் வந்து யார் யாருக்கு என்ன தொகுதி அப்படின்றத பங்கிடல அப்படின்ற கேள்வியானது எழும்புது. இந்த சீட்டு கொடுக்கறதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து பயங்கர கெட்டிக்காரர் அப்படின்றது வந்து எல்லோருடைய மைண்ட் வாய்ஸா இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து இந்த சீட் ஷேரிங்க சீல் பண்றதுல கில்லாடியா செயல்படுவாரு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இப்ப என்ன பண்றாரு நம்மளோட அப்பா ஸ்டாலின் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய இலாக்காவான இளைஞர் அணியில 50க்கும் மேற்பட்ட சீட்டுகள் வேணும் அப்படின்னு ஒரு ஒதுக்கீடு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சிட்டிங் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு மட்டும் இல்லாம தங்களோட வாரிசுகளுக்கும் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் கழுத்தை நெரிக்கிறாங்க. அதோட சேர்த்து மாற்று கட்சியில இருந்து இணைச்சார் இல்லையா, இது வந்து திமுகவா இல்ல மினி அண்ணா திமுகவா அப்படின்ற டவுட்டே வர அளவுக்கு அண்ணா திமுகல இருந்து நிறைய பேரை வந்து இந்த கட்சியில இணைச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். சோ இப்ப இவங்களுக்கெல்லாம் அந்தந்த தொகுதிகளை விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற தோரணையில தான் அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப இவங்களும் வந்து அந்த சீட்டு கேட்பாங்க. அடுத்து கூட்டணி கட்சிகள், எதிர்பார்க்காத வந்து புதிய லகேஜாக இருக்கக்கூடிய தேமுதிக, இப்படி எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டி எங்களுக்கு சீட்டு கொடுங்க எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கூட்டணியில இருந்தவங்க, புதிதாக வந்தவங்க, மாற்று கட்சியில இருந்து வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சீட்டுக்கு முட்டி மோதிட்டு இருக்காங்க. விழிப்பிதுங்கி நிக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் இன்னும் எந்த முடிவும் எட்டப்படல அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றைக்கும் வலுவான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா சில கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து நாங்க 5 சீட்டு கேட்கிறோம், 2 சீட்டு கொடுத்தாலும் நிப்போம், மனசுல இடம் கொடுத்தாலும் நிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. தேமுதிக ஆல்ரெடி வந்து டபுள் டிஜிட்ல அவங்களுக்கான சீட்டு வேணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாங்க. பட் ஆனா டபுள் டிஜிட்டா கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. அவங்களுக்கு தேவையானதை கவனித்து விட்டு ஒரு எம்பி சீட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தங்களோட பலமான கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விசிகா இந்த வாட்டி அதிகமான சீட்டை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. ஏன்னா வந்து விசிகாக்கு ஒரு பலம் இருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு மொத்தமா அவங்களால கேப்சர் பண்ண முடியுது வட மாவட்டங்கள்லயும் ஒரு சமூக வாக்குகளையும் அப்படின்றத தொடர்ந்து சொல்றாங்க. தொடர்ந்து இந்த கூட்டணியிலேயே நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களுமே வந்து முன்னாடியை விட அதிகமான சீட்டுகள் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் காங்கிரஸோட பஞ்சாயத்து நாளுக்கு நாள் வந்து பெருசாயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து நேற்றைக்கு மீட் பண்ண காங்கிரஸோடைய டெல்லி தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னும் உடன்பாடு எட்டப்படல, பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதோட சேர்த்து
குறைஞ்சபட்சம் வந்து 39 தொகுதியில இருந்து 40 தொகுதி வேணும், போன வாட்டியை விட அதிகமா தான் நாங்க நிப்போம் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயோட ஆப்ஷனும் ஓப்பன்லயே வச்சிருக்காங்க, அந்த பக்கமும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கமும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான சீட்டு வேணும்னு கேட்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இளைஞரணியோடைய முகமாக இருக்கக்கூடிய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அந்த அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 சீட்டாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நெருக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள், திமுகல முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் வந்து முக்கிய புள்ளிகள், திமுகவோட கஜானாக்கு மோஸ்ட்லி ஸ்பான்சர் பண்றவங்க எல்லாருமே தங்களுக்கும் சீட்டு வேணும், தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நெருக்கக்கூடிய சூழலானது இன்னைக்கு திமுகல ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுதான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, துரைமுருகன் அவர்கள் வந்து உடல்நிலை காரணமாக அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. ஆனா ஆல்ரெடி அவங்க பையன் வந்து எம்பியா இருக்கிறதுனால தன்னோட மருமகளான சங்கீதா அவர்களுக்கு சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காந்தி அவர்கள் அவரு தன்னோட மகன் வினோத் அவர்களுக்கு சீட்டு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் பொன்முடி அவர்கள் அவருக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலுமே அவரும் வந்து திருக்கோவிலூர்ல போட்டி போடுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யறாரு. இன்னொரு பக்கம் அவரோட மகனான கௌதம் சிகாமணியும் வந்து பாத்தீங்கன்னா எம்பியா இருக்காரு. அவருக்கு தேவைப்பட்ட சிகாமணி அப்படிங்கிற இன்னொருத்தரையும் களமிறக்கணும் அப்படின்ற சீட்டு முயற்சியில இறங்கியிருக்காரு. அடுத்து ஏவா வேலு திருவண்ணாமலைய கோட்டையா வச்சிருக்காரு. இவரும் தன்னுடைய மகனான கம்பருக்கு வந்து சீட்டு கேட்கிறாரு. அடுத்து MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இவரும் தன்னுடைய மகனான கதிரவனுக்கு சீட்டு கேட்கிறார். நானும் நிப்பேன், என் பிள்ளைய நிப்பாப்ல அப்படின்னு. ரகுபதி அவர்கள் அமைச்சர், அவரும் அவரோட பையனான ரமேஷ் அவர்களுக்கு சீட்டு கேட்கிறாங்க. அடுத்து KKSSR ராமச்சந்திரன் இவரும் தன்னுடைய மகனான திலீப் அவருக்கும் சீட்டு கேட்கிறாரு. அடுத்து ராஜ கண்ணப்பன் அவர்கள் அவரும் தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்கிறாரு. அடுத்து பெரியசாமி. இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி 2 பேருமே ஒருத்தர் அமைச்சர் ஒருத்தர் MLA-வாக இருக்காங்க. பழனி தொகுதியில செந்தில் குமார் அப்படிங்கிறவர் அவருக்கும் வந்து சீட்டு கேட்கிறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா திமுக இருக்கக்கூடிய பெரிய தலைங்க தன்னோட மகன்களுக்கும் மருமகளுக்கும் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி மேலிடத்தை வந்து நெருக்கும் பொழுது, இங்க கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க சீட்டு வேணும் அப்படின்னு மூவ் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப எதுக்காக இந்த கட்சியை வந்து வாரிசு கட்சி, இது ஒரு வாரிசு அரசியல், இந்த குடும்பம் மட்டும்தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க பங்காளி டு பங்காளின்ற மாதிரி ஒரு வாரிசு இன்னொரு வாரிசு இப்படிதான் வந்து நிக்க முடியும் அப்படின்னா, காலகாலமா போஸ்டர் ஒட்டி கட்சி வேலை பண்றவங்களுக்கு சீட்டு இல்லையா அப்படின்ற டென்ஷன் வந்து உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. சோ இதோட சேர்த்து மாற்று கட்சியில இருந்து இணைஞ்ச அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முகங்கள் அப்படின்னு சொல்லி பிரபலமாக இருக்கக்கூடியவங்களும் அவங்களோட சைட்ல கெத்து காட்டணும்னு அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சரோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, யாருக்கு எப்படி சீட்டை பிரிச்சு கொடுப்பாரு? மெஜாரிட்டியா ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இப்படி பிரிச்சு கொடுத்தா கட்சியில எல்லாரும் வேலை பார்ப்பாங்களா? அதனால வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கு திமுக அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் அவங்க வந்து இன்னும் அறிவிக்கவே இல்லை யார் யாரெல்லாம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி வாரிசுகளுக்கு சீட்டு கேட்டு ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் மாற்று கட்சியில இருந்து இணைஞ்சவங்க. இப்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, OPS அவர்களும் ஆதரவு கரம் நீட்டி இருக்காரு. எந்த நேரம் வேணா திமுக பக்கம் OPS அவர்கள் போகலாம். ஆல்ரெடி வந்து அவருடைய நிழல்ல இருக்கக்கூடிய MLA-வான ஐயப்பன் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலேயே புகழ் பாடி இருக்காரு. தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும், திரும்ப ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி 360 டிகிரில திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இடி மேல இடி வந்து விழுந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு தான் சொன்னோம். சோ குழப்பத்திலேயே இருக்காரு. ஒரு பக்கம் வந்து கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் வந்து கட்சி நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க முடியாம இருக்காங்க. இந்த நிலையில காங்கிரஸ் மீண்டும் இவங்களோட தொடருவாங்களா, இல்ல கட்சியை விட்டு இந்த கூட்டணியை விட்டு வெளியே போவாங்களா அப்படின்றது இன்னும் ஓரிரு தினங்கள்ல தெரிஞ்சிரும். சோ அதோட சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நீக்கப்பட்ட வாக்குகள் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. அதோட சேர்த்து இன்னும் சில தினங்கள்ல தேர்தல் தேதிகள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஓரிரு தினங்கள்ல NDA அலையன்ஸாக இருக்கட்டும் அல்லது திமுக கூட்டணியாக இருக்கட்டும், மார்ச் 1-2 தேதிகளுக்குள்ளார வந்து அவங்களுடைய கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.